அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வெங்காயத்தை அப்படியே இந்த மாதிரி தாமரை மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை பக்கோடாவாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. அதோட வேர் பகுதி அதை அந்த சைடு பாகத்தை கட் பண்ண வேண்டாம். இந்த பகுதியை நம்ம நல்லா ரவுண்டாக நல்லா தட்டையாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதோட தோல் பகுதியெல்லாம் நீக்கிருங்க. இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ அந்த மேல் பகுதியிலேருந்து நல்லா டீப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கட் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் இந்த சைடில் கீழே வர போகக்கூடாது. அதே மாதிரி இந்த சைடு இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4ஆக கட் பண்ணிக்கோங்க. நல்லா டீப்பாக உள்ள வர கட் பண்ணிடுங்க. அப்புறம் 4ஆக கட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே இன்னும் 2 கட் பண்ணிக்கோங்க. நல்லா டீப்பாகவே கட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் உங்கள் நைஃப் கீழேயும் போகக்கூடாது. முழுமையாக நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிட்டு இதை நல்லா நீங்கள் ஒவ்வொரு இதழ்களாக பிரித்து விட்டுறணும். அப்புறம் அது உள்ளே வர நல்லா உங்கள் நைஃபை விட்டு நல்லா ஒரு பூ மாதிரி எந்த இடத்துலையும் அதாவது கட் ஆகாமல் இருந்ததுன்னா லைட்டாக கட் பண்ணி நீங்கள் விட்டுக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு லோட்டஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள், தாமரை மாதிரி. ரொம்ப அருமையான ரெசிபிங்க. இந்த பக்கோடா அப்படி ஒரு இதோட டேஸ்ட்டை நான் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு சூப்பரான ரெசிபி பாருங்கள். எவ்வளோ அழகாக ஒவ்வொரு இதுலையும் நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. அப்புறம் இது எக்காரத்தை கொண்டும் உடையாது. நீங்கள் எதுவும் இந்த மாதிரி அப்படி இப்படி பண்ணும்போது உடஞ்சிருமோன்னெலாம் பயப்பட வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு முறைப்படியும் செஞ்சு காமிக்கிறேன். இதோட வேர் பகுதி, அதாவது வேர் பகுதி மேலே பார்த்து வச்சுக்கோங்க. கீழே உள்ள பகுதியை நல்லா ஃப்ளாட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த மாதிரி இப்படியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது கீழே வர உங்கள் கை போகக்கூடாது. அவ்வளோதான். அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஈஸி. அதே சமயத்தில் கொஞ்சம் டீப்பாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கிடணும். ஏன்னா உள்ளே ஃபுல்லாக கட் பண்ணி இருக்கணும். இது இந்த வெங்காயம் அதாவது உள்ளே 2 இது இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஆயிட்டு மோஸ்ட்லி நீங்கள் ஒரு வெங்காயமாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. நான் இது ஒரு வெங்காயம் தான் நினச்சேன். ஒரே இது தான், பட் இதில் 2 இருக்குது, 2 பிரான்ச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுன்னு. சூப்பரான 2 வெங்காயம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இந்த பக்கோடா நம்ம கடலை மாவுலாம் பண்ண போகிறது கிடையாதுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இதோட டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 100 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் மோஸ்ட்லி மைதா மாவு தான் பயன்படுத்துவாங்க. நான் கோதுமை பயன்படுத்தியிருக்கேன். கோதுமையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் நல்ல காரமான சில்லி பொடி போட்டுக்கோங்க, வத்தல் பொடி. அப்புறம் இது மிக்ஸ்ட் இட்டாலியன் ஹெர்ப். இது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அது இல்லாமையும் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு பெரிய பவுலில் நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். அப்புறம் இதுலேயும் மிளகு பொடி போட்டுக்கோங்க. இந்த மசாலா மெஷர்மெண்ட்டெல்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க. இது நான் திரும்ப ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அந்த மிக்ஸ்ட் இட்டாலியன் ஹெர்பு போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா நான் சொல்கிறபடியே பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். 2 வெங்காயத்துக்குள்ள மெஷர்மெண்ட் இது. இதோட டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஹெர்பு கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் இல்லாமையும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி அந்த எக்கில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ஒவ்வொரு இதெல்லையும் அந்த எக்கு அந்த அந்த லிக்விடு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஈரமாக இருக்கிற மாதிரி. அப்புறம் இந்த மாவில் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி கொஞ்சம் நொரநாட்டியம் பிடிச்ச வேலை மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெங்காயம், அதாவது நான் யூஸ் பண்ணுற வெங்காயம் ரொம்பவே பெருசு. இது பொரிஞ்சு வரும்போது ரொம்பவே பெருசாக இருக்கும். அப்படியே ஒரு ஃபுல் வெங்காயத்தை சாப்பிட்றணும் அப்படின்னு வரும். அதாவது அதோட டேஸ்ட் அப்படி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும்
மாவு அந்த ஒவ்வொரு இதழ்கள்லையும் உங்களுக்கு வந்து எக் வாஷும் இருக்கணும். அதே சமயத்தில் இந்த மாவு வச்சும் நீங்கள் வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் இப்படி இருக்கும். நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்தில் தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, குட்டி குட்டி வெங்காயத்துலையும் பண்ணலாம். இப்போ நம்ம திரும்பியும் எக்கில் டிப் பண்ணி நல்லா இந்த மாதிரி எக் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஆயில் எல்லாம் கண்டிப்பாக நிறையவே உரியவே உரியாது. இது சாப்பிட எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வெங்காயம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறம் வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இந்த மசாலா அளவுகள்லாம் நீங்கள் நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக பண்ணினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நல்லா தட்டி விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் வெளியிலையும் சும்மாவும் வைக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வரும். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட ஃப்ரீசர் இல்லை வைக்க முடியாதுன்னா நார்மலாக நீங்கள் உடனே பொரித்து சாப்பிடலாம். பாருங்கள். அப்புறம் வந்து பொரிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஒரு இந்த சைடு ஒரு 5 நிமிஷம் முழுமையாக, அப்புறம் இந்த சைடு ஒரு 5 நிமிஷம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போனா தான் உள்ள வெங்காயம் மசாலா எல்லாமே முழுமையாக வெந்து உங்களுக்கு நல்ல ஒரு கரெக்டான KFC ஸ்டைலையே கிடைக்கும். நல்லா கிறிஸ்பியாக வரும் வர பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரும். உங்களுக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகிறது கருகிற மாதிரி தெரியும், பட் கருகாது. அது அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ் போனால் தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் திரும்பியும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 8 நிமிஷம், ஒரு வெங்காயத்தை வந்து 8 நிமிஷம் பொரிச்சுக்கோங்க. இந்த சைடு 4 நிமிஷம், அந்த சைடு 4 நிமிஷம், அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்பொழுது சுவையான, அதாவது இந்த ரெசிபி பேர் வந்து ப்ளூமிங் ஆனியன் ரெசிபி. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் அடுத்த வெங்காயத்தை போட்டுட்டேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது கூட வந்து நீங்கள் கெச்சப் அப்படி இல்லைனா கார்லிக் சாஸு அந்த மாதிரி மயோனைஸ் அந்த மாதிரி பயன்படுத்தலாம். தேங்க்யூ ஸோ மச்.